சேலம் மாவட்டம் பேளூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கிராமிய பொங்கல் விழாவில் பாரம்பரிய விளையாட்டுகளில் பங்கேற்று மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயானந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சேலம் மாவட்டம் பேளூரில் இருக்கக்கூடிய சக்தி விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில தான் நின்று பேசிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த பொங்கல் விழாவை நம்மளுடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதான் ஒரு தனி சிறப்பாக நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதியை சுற்றி 5400 ஏக்கர் பரப்பளவில் 5000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இங்கு இந்த பகுதியை சுற்றி இருக்கிறாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பாக்கு தென்னையுடைய விவசாயம் சிறந்திருக்கு. விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதியில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி பொங்கல் விழா கொண்டாடுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த சக்தி விகாஸ் மெட்ரிக் பள்ளியிலோடு நாம் சேர்ந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கரஸ்பாண்டா இருக்கக்கூடிய நீங்க அவங்களுக்கு என்ன தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொங்கல் விழா இன்னைக்கு நடத்துறீங்க. இது முக்கியமான ஒரு தமிழர் திருநாள் பொங்கல் விழா. இதற்கு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நமது சக்தி விகாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ஜெயா தொலைக்காட்சிக்கு முதல் முன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு திருநாள், தமிழர் திருநாள். சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சதுக்கு நமது பள்ளியின் சார்பாக ஜெயா தொலைக்காட்சிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு நீங்க இந்த ஒன்னா சேர்ந்து பொங்கல் விழா நடத்துறீங்க, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஸ்ரீ சக்தி விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இந்த மாபெரும் பொங்கல் விழா சிறப்பாக இந்த வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயா டிவி எங்களோட இணைஞ்சு இந்த விழாவை மேலும் சிறப்பு படுத்தியிருக்கிறாங்க. எங்க மாணவர்கள் எல்லாமே, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களை உலகம் பூரா தெரிய வச்சதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கல் விழா நம்ம ஸ்கூல்ல எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, இது சமத்துவ பொங்கல்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுல பல்வேறு மதங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மாணவர்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க. அதுலயும் முஸ்லீம் மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பொங்கல் விழாவில் அவங்க மதத்தெல்லாம் கடந்து எல்லாருமே சமம், எல்லா நண்பர்களும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட காலையிலிருந்து இப்போ வரைக்குமே எல்லாரும் ஒற்றுமையோட நடந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விழா நாங்க செய்யறதுக்கு முக்கியமான காரணமே, தமிழர்கள் என்றாவே நாம ஒற்றுமை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. அவங்களுக்கு பற்று அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி பற்றா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த பற்று நோக்கி எல்லாரும் சமத்துவமா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த விழா இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த விழாவை இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். நீங்க எல்லாம் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி இந்த பொங்கல் திருநாள்ல பேளூர்ல இருக்கக்கூடிய சக்தி விகாஸ் பள்ளியுடைய மாணவிகளுடைய பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடி வருவதை கண்டிப்பா வரும். உண்மையிலேயே ஒட்டுமொத்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவிகளோடு இந்த பொங்கல் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி வருவது மிக சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தர் மாணவிகள்கிட்டும் இந்த சகோதரத்துவம் சமத்துவ பொங்கலா கொண்டாடுறது வரவேற்கத்தக்கது. இதே போல அனைவரும் இந்த பொங்கல் திருநாளை போல அனைவரும் கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டும். சமத்துவம் வேண்டும், விவசாயத்தை காக்க வேண்டும், விவசாயிகளை காக்க வேண்டும் என்பது உண்மை.